अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பெரியாழ்வார் திருமொழியிலே பெரும் பகுதி விபவாவதாரங்களை அனுபவித்த பெரியாழ்வார் 4ஆம் பத்து 2ஆம் திருமொழியிலே அர்ச்சாவதார அனுபவத்தை செய்ய தொடங்குகின்றார். அப்படி செய்கின்ற பொழுது முதலிலே திருமாலிருஞ்சோலை என்கின்ற திவ்யதேசத்தை பற்றி தொடர்ந்து 2 திருமொழிகள் 2 பதிகங்கள் அருளி செய்கின்றார். திருமாலிருஞ்சோலை என்பது எம்பெருமான் திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமான், அவனுக்கு அழகர் என்பது திருநாமம். சுந்தர பரிபூர் சுந்தரன் என்பது அவனுக்கு மிகவும் சுந்தர தோளுடையான் என்று மிகவும் அழகான திரு தோள்களை உடையவன் என்றெல்லாம் கொண்டாட பெறுபவன். அப்படிப்பட்டவனுடைய தோள் வலிமையையே இங்கே முதலிலே தெரிவிக்கின்றார் பெரியாழ்வார். எப்படி தெரிவிக்கின்றார் என்றால், முதல் பாசுரத்திலே அரக்கர் குலங்களை எல்லாம் அழித்து தேவ மகளிர்களுக்கு இருந்த அச்சத்தை போக்கியவன் என்று சொல்லி, அதாவது அவன் ராமபிரானாக அவதரித்திருந்த காலத்திலே அரக்கர் குலத்தை பாழ்படுத்து என்றார். அந்த குலத்தை எல்லாம் வேரோடு பிடுங்கி அவர்களை எரிந்து விட்டான் என்று முதல் பாசுரத்திலே தெரிவித்தார். ஆனால் அரக்கர் குலத்தை வேரோடு பிடுங்குவது என்றால் என்ன என்றால், அந்த அரக்கர் குலத்திற்கு தலைவனானவனை அழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குலம் வலுவிழுந்து போகும் அல்லவா? ஆயினாலே 2வது பாசுரத்திலே அந்த அரக்கர் குல தலைவனான ராவணனை அழித்தது பற்றி 2வது பாசுரத்திலே அருளி செய்கின்றார். கீழே அவருக்கு ராமபிரானுடைய அனுபவம் 3ஆம் பத்தினுடைய கடைசி திருமொழி பூர்த்தியாக அனுமன் பாவனையிலே ராமபிரானுடைய சரித்திரத்தை அனுபவித்தார் அல்லவா? அந்த அனுபவம் இன்னும் தொடர்கிறது என்று கூட சொல்லலாம். இங்கே திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருள் இருக்கின்ற அழகரையும் கூட ராமபிரானாகவே அவர் பார்க்கிறார் என்று சொல்லலாம். காரணம் என்ன என்னால், ராமன் என்ற சொல்லுக்கே தன்னுடைய அழகாலே உலகத்தை எல்லாம் மகிழ்விப்பவன் என்கிறபடியினால் ரமயதீதி ராமஹா என்று பெயர். இங்கே எழுந்தருள் இருக்கிறவனோ தன்னுடைய அழகாலே உலகத்தை எல்லாம் மகிழ்வித்து அழகன் என்றே பெயர் பெற்றவன் அல்லவா? ஆயினாலே அந்த அழகரை ராமபிரானாக அனுபவிக்கிறார் 2வது பாசுரத்தில். வாழறக்கண் முடியும் தங்கள் பொல்லாத மூக்கம் போக்குவிட்டால் பொருந்தும் மறை எல்லா இடத்திலும் என்று தெரிவிக்கிறார். அதாவது வல்லாளன் தோளும், வல்லாளன் என்னால் என்ன, மிகவும் வலிமையுடையவன், வரபல புஜபலத்தாலே கொழுத்து அப்படி கிடக்கிறவன் ஆகினாலே அவனை வல்லாளன் என்கிறார் ராவணனை. அவனுடைய தோளும், தோழனால் அவனுக்கு 20 தோள்கள் இருந்தனவா, அதாவது அவனுக்கு 10 தலைகளுக்கு சேர 20 தோள்கள். அந்த வல்லாளன் தோளும் வாழ் அரக்கன், வாழரக்கன் என்னால் கையிலே ஒரு வாளை வைத்துக் கொண்டிருந்தான். மிகவும் புகழ்பெற்ற வாள், சிவபெருமானாலே கொடுக்கப்பட்ட வாள், சந்திரஹாசம் என்று பெயராம் அந்த வாளுக்கு. அந்த வாளை கொண்டுதான் அவன் பெரும் யுத்தங்களிலே எல்லாம் வென்றிருக்கிறான். அப்படிப்பட்ட வாழ்பலத்தை உடையவன், தோல் பலத்தை மட்டுமல்லாமல் வாழ்பலத்தையும் உடையவன். வல்லாளன் தோளும் வாழரக்கன் முடியும் என்று அவனுடைய தலைகளையும் அறுத்து தள்ளினான் ராமபிரான். அதற்கு மேலே அவனை மட்டுமா அறுத்து தள்ளினான், அவனை அறுப்பதற்கு மூல காரணமாய் அமைந்தவள் யார் என்றால் அவனுடைய தங்கை என்கிறார். யார் அவள்? சூர்பனகை. அவள் தானே போய் ராவணனிடத்திலே சீதை பிராட்டினுடைய அழகை வர்ணித்து அந்த சீதையை கவர்ந்து செல்லும்படி அவள் சொன்னவள். ஆகினாலே அவள் எப்படிப்பட்டவள்? மிகவும் பொல்லாதவள் அல்லவா? அவளையும் சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. தங்கை பொல்லாத மூக்கும் போக்குவித்தான் பொருந்தும் மலை. தங்கையினுடைய பொல்லாத மூக்கு என்கிறார். பொல்லாத தங்கையினுடைய மூக்கு என்றும் பொருள் கொள்ளலாம், அல்லது தங்கையினுடைய பொல்லாத மூக்கு என்றார். பொல்லாத மூக்கு என்னால் மூக்குக்கு என்ன பொல்லாமை என்று நாம் கேட்கலாம். அதாவது மூக்குக்கு பொல்லாமை என்று தனியாக ஒன்று கிடையாது. வேண்டுமானால் இப்படி சொல்லலாம். இவர்கள் பஞ்சவடியிலே ராமபிரான்
இளைய பெருமாள் சீதா பிராட்டி 3 பேரும் ஏகாந்தமாக இருந்த காலத்திலே இவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று வாசனை பிடித்துக் கொண்டு வந்தார் அல்லவா, அந்த நரவாசனையை தெரிந்து கொண்டு அல்லவோ அவள் அந்த அரக்கியான சூர்பனகை அங்கே வந்தாள். ஆயினாலே இப்படி இவள் அங்க வந்தபடியினாலே என்றோ பெரிய அனர்த்தம் ஏற்பட்டது. அவள் சீதையை விழுங்க நினைத்தாள். உடனே அவன் காது மூக்குகளை அறுக்க அவள் போய் ராவணனிடத்திலே சொல்ல சீதையை ராவணன் கவர்ந்து சென்றான் என்ற பின்னாலே நேர்ந்த அத்தனை அனர்த்தங்களுக்கும் எது காரணம்னு கேட்டார். இவருடைய பொல்லாத மூக்குத்தான் காரணம். ஆகினாலே அதையே இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் பெரியாழ்வார் என்று நாம் கொள்ளலாம். தங்கை பொல்லாத மூக்கும் போக்குவித்தான் பொருந்தும் மலை. ஆக இளைய பெருமாளை கொண்டு அந்த மூக்கை அறுப்பித்தவன் ஆர் என்றால் அவன் ராமபிரான் தானே. அவன் எழுந்தருளிருக்கிற இடம் எது என்னால் அதுதான் திருமாலிருஞ்சோலை என்று சொல்லுகின்றார். அந்த திருமாலிருஞ்சோலை எப்படிப்பட்டதுன்னு கேட்டார், எல்லா விடத்திலும் எங்கும் பறந்து பல்லாண்டொலி செல்லா நிற்கும் என்று எல்லா விடத்திலும் எல்லோரும் சேர்ந்து அந்த எம்பெருமானுக்கு எப்பொழுதும் பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கிறார்களாம். இந்த எம்பெருமானுக்கு யாராலும் எந்த குறையும் வரக்கூடாது, எப்பொழுதும் அவன் சௌக்கியமாக இருக்க வேண்டும், பல்லாண்டு 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 என்று அவன் ராமபிரானுக்கும் எத்தனை பேர் பல்லாண்டு பாடினார்கள். தண்டகாரண்யத்திலே இருந்த ரிஷிகள் அவர்கள் மங்களானி பிரயுஞ்சானாக என்று அவர்கள் பல்லாண்டு பாடினார்கள். இன்னும் பல பேர் ராமாயணத்திலே நாம் எடுத்து பார்ப்போமானால் பல்லாண்டு பாடியிருக்கிறார்கள். அதெல்லாம் ஆச்சரியம் அல்ல. திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமானுக்கும் கூட எல்லா இடத்திலும் எங்கும் பறந்து பல்லாண்டொலி செல்லா நிற்கும் அப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலை என்று அந்த 2வது பாசுரத்திலே அப்படி அருளி செய்தார். அதற்கு பிறகு 3வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், இப்படி யார் யார் அடியவர்களுக்கு தீங்கு விளைக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை எல்லாம் அழிப்பவன் பகவான் என்று அடியவர்களுக்கு தீங்கு விளைப்பவர்களை கண்டால் எம்பெருமானுக்கு மிகவும் கோபம் வந்து விடுகிறது. ஆயினாலே அவன் என்ன செய்கிறான், இந்த அரக்கர்களை அழித்தான், ராவணனை அழித்தான் என்று முதல் 2 பாசுரத்திலே தெரிவித்தாரே, அதற்கு என்ன காரணம் என்பதை 3வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். சஞ்சலம் செய்யும் ஜலமரை தெக்கானெல்லே போக்குவிக்கும் செல்வன் பொன்மலை எக்காலவம் தன்னே சேவத்திருக்கமடியரை அக்காரிய மாத்தம் தன்மானிடம் தோனையே. தக்கார் மிக்கார்களை என்றால், தக்கார் என்றால் எம்பெருமானுக்கு தக்க அடியவர்கள், மிக்கார் என்றால் சில இடங்களிலே எம்பெருமானை காட்டிலும் அவனுடைய அடியவர்கள் மேம்பட்டவர்கள் என்று கூட சொல்லுவது உண்டு அல்லவா, அப்படியும் கொள்ளலாம் இந்த இடத்திலே. அப்படிப்பட்ட உயர்ந்த வியக்திகளை எல்லாம் சஞ்சலம் செய்யும் சலவர். இந்த முன்பாசுரங்களிலே சொன்ன அரக்கர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்னால், இப்படி உயர்ந்தவர்களாய் எம்பெருமானுடைய அடியவர்களாய் இருப்பவர்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். சஞ்சலம் செய்யும் சலவர் என்னால் நினைத்து பாருங்கள், வால்மீகி ராமாயணத்திலே என்ன நடந்தது. விஸ்வாமித்திரர் அவர் ஒரு யாகம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார். அப்பொழுது அந்த யாகத்தை அவர் பண்ண ஒட்டாமல் தடுப்பதற்காக சுபாகு, மாரீச்சன் என்று 2 அரக்கர்கள் வந்து அந்த யாக குண்டத்திலே ரத்தங்களை சொரிந்தும் மாம்சங்களை எரிந்தும் இப்படி அவர் அந்த முனிவருக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தினார்கள், மனக்கலக்கத்தை ஏற்படுத்தினார்கள். அப்படி நல்லவர்களுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய கொடியவர்கள், அந்த கெட்டவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் என்ன செய்கிறான் எம்பெருமான் எல்லாம் தெக்கா நெறியே போக்குவிக்கும். தெக்கா நெறி என்றால் தெற்கு நெறி என்று அர்த்தம். தெற்கு என்றாலே அது யமனுடைய திக்கு, அதாவது அவனை எல்லாம் யமனுலகுக்கு அனுப்புகின்றான். அவர்களை எல்லாம் மரணமடையும்படி செய்து விடுகிறான் பகவான் என்கிற அர்த்தத்தை தான் என்ன தெரிவிக்கிறார் என்றால், அப்படி சஞ்சலம் செய்யும் சலவர், சலவர் என்றால் மிகவும் கொடியவர்கள், அவர்களை எல்லாம் தெக்கா நெறியே போக்குவிக்கும் செல்வன் என்று அவனை சொன்னார். அந்த அப்படிப்பட்ட செல்வன் எழுந்தருளி இருக்கிற இடம் எது என்று கேட்டால் அது திருமாலிருஞ்சோலை. இதுதான் எம்பெருமானுக்கு செல்வம். அவனை செல்வன் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், ஆடியவர்களை வாழ்விப்பதை காட்டிலும் உயர்ந்த செல்வம் அவனுக்கு வேறு கிடையாது. அதைத்தான் தனக்கு பெரிய செல்வமாக அவன் நினைத்திருக்கிறான். ஆகையினாலே அப்படி நல்லவர்களை கலக்கமுறை செய்கின்ற தீயவர்களை யமனுலகுக்கு அனுப்புகின்ற செல்வன் அவன் எழுந்தருளி இருக்கிற இடம்தான் திருமாலிருஞ்சோலை என்று தெரிவித்தார். அந்த திருமாலிருஞ்சோலை அப்ப கெட்டவர்களை அழிப்பவன் என்றால் அது மட்டும் தானா என்று கேட்க வேண்டாம். அவன் எப்படிப்பட்டவன், நல்லவர்களை வாழ்விப்பவன் என்று பின்னடிகளிலே தெரிவிக்கின்றார். எக்காலமும் சென்று
சேவித்திருக்கும் அடியறை என்று அந்த எம்பெருமானை சென்று சேவிக்கிறார்கள் அடியவர்கள், எக்காலமும் சேவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த எக்காலமும் சென்று சேவித்திருக்கும் அடியறை அவர்களுக்கு என்ன பண்ணுகிறான் என்றால் அக்கான் நெறியை மாற்றும். அவர்களுக்கு கான் நெறி என்றால் அவர்கள் இப்படிப்பட்ட அந்த நரகம் முதலான முள்ளும் கல்லுமான மார்க்கத்திலே அவன் செல்ல வேண்டாதபடிக்கு அவர்களை எல்லாம் எம்பெருமான் வாழ்வித்து அருளுகிறானா. அதைத்தான் என்ன தெரியுங்க, எக்காலமும் சென்று சேவித்திருக்கும் அடியறை அக்கான் நெறியை மாற்றும் தன்மாலிரும் சோலை. அந்த கான் நெறி என்னால் அவர்கள் அப்படிப்பட்ட கானக நெறியிலே அவர்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி அவர்களை போக விட்டாமல் தடுக்கிறவன் ஆறுன்னா அவன் திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான். அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற மலை, அந்த மலை அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறதா அல்லது மலையிலே இருக்கிறவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறானா என்றால் இரண்டுமே சொல்லலாம். மலையிலே எழுந்தருள் இருப்பவன் மலைக்கே இந்த வல்லமையை கொடுத்திருக்கிறபடியினாலே திருமாலிருஞ்சோலையை நாம் ஒரு முறை போய் சேவித்து விட்டோமானால் அதற்கு பிறகு நமக்கு அந்த அதாவது நரகத்திற்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம என்ன பண்ணும் என்னால் அந்த மலை ஒன்றுமே தொழ நம்மினை ஓயுமே என்று நம்ம ஆழ்வார் வேறொரு திருவேங்கடமலையை பற்றி அவர் அருள் செய்த வார்த்தை அது இந்த திவ்ய தேசத்திற்கும் பொருந்தும். அதைத்தான் இங்கே என்ன சொல்லுகின்றார் ஆழ்வார் என்றால், அப்பெரிய ஆழ்வார் எப்படி தெரிவிக்கின்றார் என்றால், அப்படி துட்டர்களை அழிக்கின்ற எம்பெருமான் சிட்டர்களான அடியவர்கள் அவர்களுக்கு கான்னெறியை மாற்றி அவர்களுக்கு மோட்சத்தை வீடு பெற்று அளிக்கின்றான் என்று இப்படி அவனுடைய வைபவத்தை தெரிவித்தார். இன்னும் பெரியாழ்வாருடைய திருமாலிருஞ்சோலை அனுபவம் தொடர்கிறது. அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். பெங்களூர்